ஆமாம். ஆராதனை என்பது நல்ல ஞாபகம் வச்சு, ஆராதனை என்பது ஒரு யுத்த களத்தை போன்றது. ஆராதனை என்பது என்னது? ஒரு யுத்த களம். யுத்தத்தில் அமைதியாக இருந்தால் என்ன கிடைக்கும்? தோல்வி தான் கிடைக்கும், மட்டும் இல்லை உயிரே போயிடும். சரியா? யுத்த களத்தில் எப்படி இருக்கணும்? நம்ம அப்படி வீழ்த்து இருக்கணும். எதிரி எந்த இடத்துல எப்படி வந்து தாக்குவன்னு நமக்கு தெரியாது. அதுபோல் இந்த ஆராதனை களத்தில் நம்ம விழித்திருந்து ஆராதிக்கணும். அப்படி இங்கே நம்ம ஆராதிக்கும் போது தான் கர்த்தர் தம்முடைய சேனைகளை அனுப்பி நமக்காக யுத்தம் செய்ய வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் சரியான ஒரு வெற்றி கிடைக்காததுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஆராதனையில் அவங்க சரியில்லை. ஆராதிப்பதில் அவங்க என்ன இல்லை? சரியில்லை. நமக்காக வெற்றியை ஆண்டவர் தீர்மானிச்சிட்டார். நமக்கான வெற்றி ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்? செஞ்சு முடிச்சிட்டார். இப்போ அந்த வெற்றியை நம்ம கிளைம் பண்ணோன்னா நாம் அவரை துதிக்கணும். அவரை துதிக்கும் போது தான் அவருடைய தூதர்கள், அவருடைய பணிவிடை ஆவிகள் நமக்காக பூமியில் இறங்கி வருவார்கள். உங்கள் ஒருத்தருக்கும் இருக்குது. நான் போன வாரம் தியானிக்கும் போது ஆண்டவர் சமூகத்தில் தூதர்கள் போய் சொல்கிறாங்க, ஆண்டவரே இந்த ஆள் கேட்டது என்னை மாற்றிடு. இந்த ஆள் கேட்டது, ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் 2 தூதரை வச்சுருக்கார். ஒவ்வொருத்தருக்கும் என்ன பண்ணியிருக்காரு? 2 தூதரை வச்சுருக்கார். ஒரு தூதர் துதிக்கும் போது அவர்கள் உற்சாகம் அடைவார்கள். தூதர்கள் என்ன பண்ணுவாங்க? நாம் துதிக்கும் போது நம்ம பின்னாடி இருந்து அவங்க உற்சாகம் அடைவாங்க. இன்னொரு தூதர் நமக்காக யுத்தம் செய்ய ஆயத்தமாக இருப்பார்கள். இவங்க 2 பேரும் செயல்படுறது யாரால தான்? நான் சொல்கிறது புரியுதா இல்லையா? இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கு பின்னாடியும் 2 தூதர்கள் ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஒரு தூதர் நீங்கள் துதிக்கும் போது உற்சாகம் அடைவார்கள், உங்களோடு சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்துவார்கள். இன்னொரு தூதர் நீங்கள் துதிக்கும் போது உங்களுக்காக யுத்தம் செய்வார், உங்களுக்கான வெற்றியை கிளைம் பண்ணி கொடுப்பார். நீ கவலைப்படாத, நான் இருக்கிறேன், நீ கவலைப்படாத, வெற்றி உன் கையில் இருக்குன்னு சொல்லி அதை எடுத்து கொடுப்பார். இப்போ இந்த 2 பேரும் செயல்படணும்னா நாம் என்ன பண்ணோம்? புரியுதா? அப்படியே இருந்தோன்னா அவங்களும் அப்படியே இருப்பாங்க. நிறைய தூதருங்க வந்து ரிவர்ஸில் போயிட்டாங்க. நிறைய பேர் தூதர்கள் கடவுள்கிட்ட போய் சொல்கிறாங்க, அப்பா ஆண்டவரே என்னை இந்த ஆள் வேணாப்பா, எனக்கு வேறு ஆத்மாவை மாற்றி கொடுப்பா.